பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் குழலி இருந்துட்டு நம்ம தங்கமயில வெளியே துரத்தி விட்டுடுறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. காந்திமதி இருந்துட்டு என்னம்மா ஆச்சு? ஏன்னா ஏதோ 2, 3 நாளாக சத்தனை மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் யாருக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல. இப்போ எதுக்கு உன்னை வெளியில் துரத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாக்கியம் இருந்துட்டு நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்கம்மா. நீங்கள் தான் இந்த வீட்டோட பெரிய மனுஷி. நீங்களே என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அப்படி என்னம்மா ஆச்சு? அல்லாதம்மா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஏதோ பொண்ணை கட்டி கொடுக்கணுன்றதுனால சின்ன சின்ன பொய்யா நாங்கள் சொல்லிட்டோம். அந்த உண்மை தெரிஞ்சு இவங்க எல்லாரும் என் பொண்ணை சுற்றி நின்று கேள்வி கேட்டு கொடுமை பண்ணி அடித்து வெளியே துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக முத்துவேலும் சக்திவேலும், அதுக்கு அடுத்ததாக குமரவேலுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. அத்தா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா இது பாண்டியன் வீட்டு முத்த மருமவ தானே. ஆனால் இவங்க அப்பா அம்மாலாம் நின்றுட்டுருக்காங்க. ஓ, நீ அன்னைக்கு எங்கள் வீட்டில் திருட வந்தல, அந்த திருட தானே நீ அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எங்கே பாருங்க, என் புருஷன் மேலே அபாண்டமாக பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லிடுறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வீட்டில் என்ன தான் பிரச்சனை? எதுக்காக நீங்கள் எல்லாரும் வெளியே நின்றுட்டுருக்கீங்க? அந்த வீட்டு கதவு வேற சாத்திருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு சின்ன பொய் சொல்லிட்டோம், அதுக்காக இவங்க எங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா? என் பொண்ணுக்கு நீங்கள் தான் ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் சொல்லிட்டீங்கள, செஞ்சுட்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை ஜெயிலில் உட்கார வச்சு கொசு கடையில் களி சாப்பிட வச்சான்ல அந்த பாண்டியன், இன்னைக்கு அவங்க வீட்டு மருமகளை வச்சு அந்த வீட்டு மொத்த பேரையும் ஜெயிலில் தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சரவணன் மேலே கேஸ் கொடுக்குறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.